அப்ப தில்லை தில்லை தான். அதாவது சைவ மதத்துக்கு தில்லை தான் கோயில், வைணவத்துக்கு ஸ்ரீரங்கம். கோவில் போறேன்னா ஸ்ரீரங்கம் தான். நமக்கு வந்து சைவ மதத்துக்கு தில்லை. அப்ப அங்க போறாங்க. ராஜராஜ சோழன் கேட்கிறாரு, அங்க போனவரு அங்க இருக்கிற அடியார்கள்ட்ட கேட்கிறாரு, எங்க இருக்கு அந்த அவங்க இருந்த ஏடுகள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சந்திக்க நீங்க ரெடியா இருந்துருங்க, பாட்டு பாட எங்க இருக்குங்க ஏடுகள் தான் ரெடி பாடுறதுக்கு. அப்போ வந்து தில்லை போறாங்க. போய் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி தில்லை வாழ்ந்தனர்கள்ட்ட வந்து ஏடுகள்லாம் எங்க இருக்குன்னு கேட்கிறப்போ அவங்களுடைய உத்தரவு என்னன்னா, ஏடு இப்ப நான் கதையில கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். பேசுறவங்கள்ட்ட கதையில கேள்வி கேட்பேன் கண்டிப்பா. அப்ப வந்து ஏடுலாம் எங்க இருக்குன்னு கேட்கிறப்போ அதை எடுத்து தரதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது. அது பூட்டி இருக்கு, எங்களால் அதை எடுக்க முடியாது. அப்படி ஏன் எடுக்க முடியாது? 4 பேரும் வந்து 4 பேர் ஆமா அவங்க வந்து நேரா வந்து இந்த கதவை திறன்னு சொன்னா மட்டும்தான் நான் திறப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்க எல்லாம் சாமியோட போயிட்டாங்க, எப்படி திரும்பி வருவாங்க? ஆனா ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு மிகப்பெரிய யோசனைக்காரர் யாருமே இல்லை. அவர் என்ன செய்யறாரு, திரும்பி போயிடுறாரு. போய் என்ன செய்யறாருன்னா தங்கத்துல 4 சிலை செய்யறாரு. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தருடைய சிலை செய்யறாரு. எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வர்றாரு. வந்தோடனே அவங்க 4 பேர் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தா நீங்க திறந்து விடுவீங்களா கதவை அப்படின்னு கேக்குறாங்க. சரி அவங்க நீங்க காமிங்க, நாங்க வேணா திறந்து விடுறோம். சரி இவங்க காமிக்க போறாரு. ஸ்கிரீன் எடுத்து விட்டா தங்க சிலை அப்படியே நிக்கிறாங்க. அதுக்கு தில்லைவாழந்தர்கள் சொன்னாங்கன்னா, நேரா கூட்டிட்டு வாங்கன்னா சிலையை கொண்டு வச்சுட்டு தங்க சிலையை காமிச்சு அது உள்ள அவங்க இருக்காங்கன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படி கேட்டாங்க. அதுக்கு ராஜராஜ சோழன் சொன்னாரா, அப்போ ஓ சிலை தங்க சிலை தானே, அங்க இருக்க நடராசர் தங்க சிலை தான், அது உள்ள சாமி இருக்கிறது உண்மைன்னு நீ நம்பினா உனக்கு இன்சாப்ல இருக்கிறதும் இவங்க 4 பேர் தானே அப்படின்னு சொன்ன உடனே வந்து சாவியை கொடுத்து அதை ஒப்படைக்கிறாங்க. அப்ப இவங்க வந்து நம்பியாண்டார் நம்பிக்கை சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, ராஜராஜ சோழன் சொல்றாரு, அதை வந்து நீங்க தொகுத்து 12 திருமுறைகளா தொகுத்து வழங்கணும் அப்படின்னு. ஒவ்வொரு திருமுறைகளா வந்து தொகுத்து வழங்கினாங்க. அடுத்து என்ன சொல்றதுன்றதுக்கு நீ அழகா ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்த. அதுதான் இது இப்ப சொல்லணும்னு இந்த கதையை எனக்கு அப்படி வந்தது. திருச்சிற்றம்பலம். இப்போ அந்த ஏடு வந்து தில்லையில கிடைச்சிச்சு. அங்க ஒரு பாட்டு பாடுறாங்க. இப்ப அதான் பாடுறாங்க. நான் படிச்சுக்கிறேன். திருமுறை கூறிடும் அரணரை கூட எடுதந்தானே தில்லையிலே ஏற்றிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த வேட்டிலும் அந்த பாட்டையும் அவன் பாட வைத்தான்.
பெருங்குணமே